சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸில் AWS க்ளூவில் இருக்கிற 5 காம்பனண்ட்டை புரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொன்றும் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் 4ம் 5ம் அடிக்கடி கேட்குற கொஷின். மொதல் காம்பனண்ட் க்ராலர்ஸ். இங்கே பார்க்குற டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸில் டைரக்டரி பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி பார்ட்டிஷன்ஸை கண்டுபிடிச்சி டேட்டா கேட்லாக், இங்கே பார்க்குற டேட்டா கேட்லாகில் இருக்கிற டேபிள் டெஃபினிஷன்ஸ் ஃபைலை அப்டேட் பண்ணுறது, அதே மாதிரி வெர்ஷன் சேஞ்சஸ், ஸ்கீமா சேஞ்சஸ், இது எல்லாத்தையும் க்ளூ டேட்டா கேட்லாகில் அப்டேட் பண்ணும். ரெண்டாவது காம்பனண்ட் ஜாப் புக் மார்க். இது பேசிக்காக மெட்டா டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ETL பைப்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த டேட்டாவெல்லாம் ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியே ப்ராசஸ் பண்ணதை எங்கே நடுவில் ஸ்டாப் பண்ணாங்களோ அங்கேருந்து ரெஸ்யூம் பண்ணுறதுக்கும் திரும்ப ரீப்ராசஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். மூணாவது க்ளூ டேட்டா ப்ரூ. இது ஒரு விஷுவல் டேட்டா ப்ரிப்பரேஷன் டூல். இதோட யூனிக் அட்வான்டேஜே ப்ரீ பில்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் உங்களோட டேட்டா செட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதுக்காக தனியாக ஸ்பார்க்லேயோ இல்லைனா பைத்தான் கோடையோ எழுத தேவையில்ல. நாலாவது க்ளூ ஸ்டுடியோ. இது ரொம்ப ஈஸியான டூல். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு ETL ஜாப் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஜாபை மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அதை டீபக் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இந்த ஸ்டுடியோவில் பண்ணலாம். 5வது டேட்டா கேட்லாக். டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து வர டேட்டாவோட மெட்டா டேட்டா ரெப்பாசிட்டரி. பேசிக்காக query பர்ஃபார்மன்ஸ், ரீட் ரைட் பர்ஃபார்மன்ஸை எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது.